Hi guys, இந்த வீடியோவில் வானம் இங்கே நீலம் அங்கே என்ற சாங்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். வானம் இங்கே நீலம் அங்கே என்ற டைட்டிலை வச்சே கதையை சொல்லிடுறாங்க. இது ஒரு லவ் சாங் தான், ஆனால் ரீசெண்டாக வந்த சாங்ஸை விட கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அதோட கரண்ட் சுச்சுவேஷனில் நடக்கிற விஷயங்களையும் காட்டியிருக்காங்க. இந்த சாங் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் பார்த்துட்டு வாங்க. ஓகே, நாங்கள் இந்த சாங்கை பற்றி கொஞ்சம் டீப்பாக பார்ப்போம் வாங்க. மியூசிக் பற்றி பார்த்தா நல்ல ஒரு ஃபீல் குட் மியூசிக். இந்த பாட்டோட லிரிக்ஸ் அண்ட் மியூசிக் ரொம்பவே மனசில் நிற்கிது. இந்த பாட்டோட மியூசிக் பேட்டர்ன் வந்து கதாபாத்திரங்களோட மனநிலைக்கு ஏற்ற மாதிரி இருக்கிறது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்னு தான் சொல்லணும். ஃபீமேல் போர்ஷன் வர மியூசிக் அண்ட் லிரிக்ஸில் காதலி காத்திருக்கிறதையும் அந்த ஏக்கத்தையும் ரொம்பவே அழகாக வெளிப்படுத்தியிருக்கு. மேல் போர்ஷன் வர மியூசிக்கில் காதலியை பார்க்க அவன் எவ்வளவு உத்வேகமாக இருக்கிறான்றதையும் அவளோட நினைவுகள் தான் இன்னும் அவனை எல்லாத்தையும் தாங்கிக் கொள்கிற சக்தியை கொடுக்குற மாதிரியும் நல்ல பீட்டோட லிரிக்ஸ் அண்ட் மியூசிக் அமைஞ்சிருக்கு. இந்த பாட்டோட இயக்குனர் வந்து ரொம்பவே அழகாக தான் சொல்ல வந்த கருத்தை பார்வையாளர்களுக்கு புரிய வச்சிருக்காரு. அதோட இந்த இயக்குனர் பல ரோல்களை இந்த பாட்டில் செய்திருக்காரு. டிரெக்ஷன், அப்புறம் டிஓபி, மற்றது எடிட்டிங், மூணுமே செய்தது ஒருத்தர் தான். தான் நினைச்ச ஸ்டோரியை விஷுவல்ஸை அழகாக எடுத்தது மட்டும் இல்லாமல் அதை அழகாக ரொம்பவே அழகாக தொகுத்தும் தந்திருக்காரு. டிரெக்டர் அவரோட ஒவ்வொரு ரோல்லையும் அவரோட பெஸ்ட்டை கொடுத்துருக்காருன்னு தான் சொல்லணும். ஸ்டோரி டெல்லிங்கில் டிரெக்ஷன் ரோலையும், ஃப்ரேம்ஸில் டிஓபி ரோலையும், கட்ஸ் அண்ட் ப்ரெசண்டில் எடிட்டர் ரோலையும் பெஸ்ட்டாகவே கொடுத்துருக்காரு. அதோட ஃப்ரேம்ஸ் ஒவ்வொன்றும் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அதோட லேண்ட்ஸ்கேப்போட டீட்டெயில்ஸும் ரொம்பவே அழகாக காட்டியிருக்காங்க. லைட்டிங் பற்றி பார்த்தா எக்ஸ்ட்ரா லைட் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரியாது, ஆனால் நேச்சர் லைட்ஸை நல்லாவே யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரியுது. அதோட லொக்கேஷனுக்கும் சிச்சுவேஷனுக்கும் ஏற்ற மாதிரி ட்ரெஸ் செலக்ட் பண்ண காஸ்டியூம் டிசைனருக்கு ஒரு பெரிய பாராட்டு தான் கொடுக்கணும். ஆக்டிங் பற்றி பார்த்தா 2 லீட் ஆக்டர்ஸுமே தங்களோட பெஸ்ட்டை கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லணும். அந்த ஃபீமேல் கேரக்டர் தான் இந்த பாட்டோட பெரும் பகுதியில் வாழ்ந்திருக்கான்னு சொல்லணும். அவள் தன்னோட முகபாவனையை வச்சு தான் சொல்ல வந்த உணர்வுகளை பார்வையாளருக்கு ரொம்பவே அழகாக வெளிப்படுத்தியிருக்காங்க. அதோட அந்த மேல் கேரக்டர் வந்து எங்கள் எல்லாருக்குமே பரிச்சயமான முகம்தான். அவரும் தன்னோட பெஸ்ட்டை கொடுத்துருக்காரு. இந்த சாங்கை ப்ரொடியூஸ் பண்ணது ஆதித்தன் என்பவர். மியூசிக் வந்து சஜிதர்சன் என்பவர் செய்திருக்காரு. டிரெக்ஷன் வந்து ரஜி செல்வராசா அவர் தான் செய்திருக்காரு. அவரே தான் டிஓபியாகவும் இருந்திருக்காரு.
அசோசியேட் டைரக்டராக எம்எஸ்கே சுபிகரன் என்பவர் செய்திருக்கார். என்னோடய பார்வையில் வந்து இந்த பாட்டில் மைனஸாக எதுவுமே தோணையில்லை. அப்படி உங்களுக்கு தெரிஞ்சால் அதை வந்து கமெண்டில் சொல்லுங்கள். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் ஒரு வீடியோவோட சந்திக்கிறேன். பாய்.